என்ன பண்ற? எதுக்கு? ஸோ மிஷின் வந்து துவைச்சிட்டு இருக்கு. அண்ட் எஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்குள்ளே நம்ம இந்த விஷயத்த பண்ணிட்டோம். அவன் என்ன நீ பூ மாதிரி வச்சிருக்கீங்களா? தேனிக்கா. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எஸ் சேலஞ்ச் 24 hours எஸ் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். யார் வந்து எஸ் சேலஞ்ச் பண்ண போறானா இவ தான் பண்ண போறா. அந்த எஸ் சேலஞ்ச் வந்து 24 hours நம்ம வந்து வச்சு செய்யலாம். ஓகேவா? வீடியோக்குள்ள போலாம் வாங்க, வீடியோக்குள்ள போலாம். ஸோ காய்ஸ், இன்னைக்கு வந்து 24 hours எஸ் சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து காலையிலே வந்து ஃபஸ்ட்டு டீ போடணும். அதனால் அவருக்கு டீ போடுற டாஸ்க் தான் கொடுக்கலாம். அப்படின்னா அவர் டீ தான் போட போகிறான்னு நினைக்கிறேன். டீ தான் போட போறியோ? அப்போ சரி, இந்த டாஸ்க் வேண்டாம். சரி, ஓகே. டீ போட ரெடி ஆகிட்டா. எனக்கு வந்து எப்படி டாஸ்க் வந்து எப்படி கொடுக்குறோம்னா, எனக்கு டீ வேண்டாம். ஒரு டீ, கொஞ்சம் பாதி கிளாஸில் பாதி டீ, அப்புறம் ஒரு பாதி கிளாஸில் பாதி காஃபி. ரெண்டா வேணும். உண்மையில தான் உண்மையாக தான் வேணும். சீரியஸாக சொல்கிறேன். எஸ் சேலஞ்சு முடியாதுன்னு சொல்லக்கூடாது. எஸ் சேலஞ்சில் எஸ் தான் சொல்லணும். சொல்லு. எஸ் தானே? ஓகே. எப்படி? பாதி கிளாஸு டீ, பாதி கிளாஸு காஃபி, ரெண்டு தனித்தனியாக வேணும். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எடுத்து மேலே வை. ஃபர்ஸ்ட் சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். Meanwhile, கைஸ், இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் 20 ரூபாய் கடையில் வாங்கணும். இதுவுமே 20 ரூபா தான். நம்ம முடியுதா? இது வந்து பிளாஸ்டிக் தான். சரி, ஓகே. இது வந்து இந்த பிளேட் வந்து நல்லா இருக்கு. பிளாஸ்டிக் கிடையாது, நம்ம ஹீட்டை கூட இதை வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இது பிளேட் வாங்கணும். அப்புறம் இந்த ஜார் வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எல்லாம் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் மெயினாக இருப்பாங்கன்னா அந்த ரீல் பண்ணுறதுக்காக வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் வைப்பர் ஒன்று. நம்ம கிட்ட என்ன கேட்டிருந்தா, டீ அரை கிளாஸ், காஃபி அரை கிளாஸ் கேட்டிருந்தானா. காஃபி அரை கிளாஸு. என்ன பண்ற? எதுக்கு? நீ வந்து காஃபி அரை கிளாஸ், டீ அரை கிளாஸ் தானே கேட்டேன். ரெண்டு தனித்தனி கிளாஸ்ல தான் கேட்கல. தனித்தனி வீடியோ நல்லா ரிவைண்ட் பண்ணி பாரு. தனித்தனி கிளாஸ் தான் கேட்டேன். அப்படியா? ஆமா. இல்ல, நான் வீடியோல காட்டுறேன். பாதி கிளாஸ் டீ, பாதி கிளாஸ் காஃபி, ரெண்டு தனித்தனியா வேணும். ஓகேவா? டேய், குறா குறா. அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது. தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி எப்படி நம்மளை ஏமாத்த பார்க்குறாங்க. மிச்சராங்க இப்போ எடுத்துட்டோம். எஸ் சேலஞ்சு எடுத்துட்டோம். மிச்சர் எடுத்துட்டோம். போடி, மிச்சர் எடுத்துட்டாடி. போ. எஸ் சேலஞ்சில் நோ சொல்லவே கூடாது. ஃபஸ்ட்டு நீ மிச்சர் எடுத்துட்டோம். கொண்டா மிச்சரா. அது என்னது? இது வந்து மிச்சரு. இது என்னது? இது வந்து காய்ச்சல். அதை நீ சாப்பிடக்கூடாது. எப்படி? நான் சொல்லிட்டேன்னா சாப்பிடக்கூடாது. 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 நீ அதுதான் அடுத்து எடுத்து கேட்பேன். அதனால அதையும் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓ, நீ அப்படி வரியா? ரொம்ப டாஸ்க்கு கொடுத்துட்டேன். ஒரு டாஸ்க்லேயே நான் வச்சு செஞ்சுட்டேன். இப்போ என்னன்னா, அடுத்து நமக்கு எஸ் சேலஞ்ச் வரும்போது செஞ்சுருவான்னு நினைக்கிறேன். வீட்டு வேலைலாம் செய்ய சொல்லுவான்னு நினைக்கிறேன். பாப்போம். அடுத்த வாரம் வந்து வாய்ப்பே இல்லை. ஆமா, அடுத்த வாரம் வேற சேலஞ்ச் ஏதாவது? இல்ல பரவாயில்ல. இல்லை, வேண்டாம். நானும் பரவாயில்ல. நான் தான் எல்லா வீட்டு வேலையும் பண்ணுவேன். பொதுவாக நல்லா பண்ணுவேன். அதனால எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, நான் பண்ணிடுவேன். ஆனா ஒரு வேலை பண்ணணும். பின்னெடுத்து குழந்தைங்கள பாத்திரங்கள் சொல்லுவேன். துணியை கையால துவைத்து தருவேன். டாஸ்க் கிடைச்சிட்டு गाइस. இத வந்து நாம வந்து அவளை அப்படியே பார்த்துட்டோம். துணி கையால தைக்கணும். பாத்திரம் நீ தான் வளர்க்குவ. அது பிரச்சனை இல்லை. துணியை வந்து இன்னைக்கு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ண முடியாது. ஃபுல்லா கையால.
முடியாது. நீங்க அடுத்த டாஸ்க் அதான் கைஸ். ஒன்னே நம்ம வீடியோல போலாம். ஓகேவா? பாவமே கிடையாது. அடுத்த டாஸ்க் கையால துணி துவைக்கிறோம். இதுக்கு என்ன எனக்கு பாருங்க, துணி எவ்வளவு காண்டி எடுத்து வைக்கிறது. எங்க இருக்கு? ஓ, நேரம் துவைக்கலையா? நல்லதான் போச்சு நமக்கு. இன்னைக்கு ஃபுல்லா துவைக்க வைக்கிறேன். ஓகே கைஸ், டீ குடிக்க அப்புறம் கை வலிக்குது. பாய் கைஸ். நம்மளை வந்து எல்லா துணியும் கையால் துவைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. எல்லா துணியும் கையால் துவைக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, பாதி துணியும் எல்லா துணியும் மிஷினில் போட்டு என்னோடய புது ட்ரெஸ் இருந்துச்சு, அதை மட்டும் கையால் துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஊற வச்சிட்டேன். இங்கே பாருங்கள், என்னோடய ட்ரெஸ்ஸு நான் ஊற வச்சிட்டேன். மற்ற எல்லா ட்ரெஸ்ஸையுமே நான் வந்து மிஷினில் போட்டேன். ஸோ மிஷின் வந்து துவைச்சிட்ருக்கு. அண்ட் எஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக அவன் வரத்துக்குள்ளே நம்ம இந்த விஷயத்த பண்ணிட்டோம். அவன் வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறான்றதை வந்து பார்க்கலாம். 10 minutes later. என்ன நீ என்ன என்ன பண்ணிருக்க? நீ என்ன பண்ணிருக்க? சொல்லிருக்கோ நான் என்ன சொன்னேன்னு என்ன பண்ணிருக்க? இது எதுக்கு? நான் எல்லாத்தையும் துவைக்கிறதுக்கு தான் நான் வச்சிருக்கேன். நோ, நான் இது நான் கடைபிட்டதுக்குள்ளே நீ இது போட்டாச்சு. போய் பாரு. இது மட்டும் உனக்கு கையால துவைக்கணும். ஆமா. எஸ், இது வந்து சீட் பண்ற. நோ நோ, எஸ்ஆர்மோ சேலஞ்சில் 24 hours எஸ் சேலஞ்சில் நீ சீட் பண்ணிட்டு இருக்க. நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், உனக்கு காட்டுறேன். கைஸ், அந்த பொண்ணு வந்து நம்மளை சீட் பண்ணிட்டா. ஸோ நம்ம வந்து அடுத்த ஒரு டாஸ்க் வந்து டிஃபிகல்ட்டாக அவனுக்கு கொடுக்கணும். அப்போ தான் இது வந்து செட் ஆகும். அப்போது நான் பக்கத்துலேயே இருப்பேன். இது வந்து நான் வெளியே போனதுனால என்னை ஏமாற்றிட்டான். இப்போ வந்து ஏமாற்ற முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வச்சுருக்கேன். அது உங்கள்கிட்ட மட்டும் நான் சொல்கிறேன். இல்லை, வீடியோலே பாருங்க. சொல்லு. இது நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நான் பண்ணல, இவங்க தான் பண்ணாங்க. பார்க்கவே செம்ம டேஸ்ட்டாக மாதிரி இருக்குது. இருக்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். ஓகே காய்ஸ், நான் வந்து சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஒரு சேலஞ்சை கண்டினியூ பண்ணுறோம். இப்போதான் எல்லா வேலையும் முடிச்சு. ரெடியா? அடுத்த டாஸ்க் வந்து இப்போ ஒரு பெரிய டாஸ்க் தான். ஆனால் அது எப்படி இருக்குன்னு தெரியல. கோவப்பட்டாலும் கோவப்பட வாய்ப்பு இருக்கு, கோவப்படாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இப்போ நான் சொல்றதை நீ பண்ணு. ஒரு பாய் எங்க பெருசா வெடி சொல்றேன். என்ன பண்ண போறேன்னா, சரி நீ விரி நான் பாத்தீங்களா எப்படி சொல்றா பாத்தீங்களா விரி. சரி ஓகே, இந்த எல்லாத்தையும் நான் தான் இப்படி எடுத்து போடுவேன். பாருங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டுருந்தோம். இவ்வளவு எடுத்து போட்டாச்சு. இதெல்லாம் மடிச்சு இருக்கு. இதெல்லாம் மடிச்சு இருக்கு. இதெல்லாம் மடிச்சு இருக்கு. அதெல்லாம் நம்ம உழைச்சி போட்டுருந்தோம். அது அப்படியே தூக்கி அப்படியே வைக்கலான்னு பாப்பான். இவன் பண்ணக்கூடிய ஆளு. ஓகேவா? ஓகேவா? இப்ப வந்து எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் பண்ணாச்சு. எல்லாத்தையும் சரி, இவ்வளவு துணி இருக்கு கைஸ். இவ்வளவு துணிய எல்லாத்தையுமே
எல்லாத்தையுமே நீ கிளீன் பண்ற இப்போ. நல்லா அழகா மடிச்சிட்டா. சரி, இந்த டாஸ்க பத்தி நீ எப்படி என்ன நினைக்கிற? நினைக்கிறேன் உண்மையாவே நான் மடிக்கணும் தான் இருந்தேன் இன்னைக்கு ஈவினிங். ஆனா நானே மடிச்சிருந்தா கூட நான் நல்ல இன்ட்ரெஸ்டா மடிச்சிருப்பேன். ஆனா ஒருத்தவங்க சொல்லி நம்ம பண்ணணும்ன்றது வந்துட்டு அது ரொம்ப கஷ்டமான இல்ல. இது வந்து என்னன்னா, இப்போ அந்த எடுத்து போட்ட எனக்கே இவ்வளவு டயர்டர் கை வலிச்சுட்டு இவ்வளவு ஆண்டு பாருங்க. இத ஃபுல்லா உட்காந்து மடிக்கணும் இன்னைக்கு. இதுவே அவளுக்கு சண்டே பேரும் இன்னைக்கு. 2:42 2:45 பாக்கலாமே. இது வந்து 3 டாஸ்க் தானே கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் தான் டாஸ்க் இருக்கு. டாஸ்க் இன்னும் இருக்கு கைஸ், நீங்க பயப்பட வேண்டாம். இதோட பண்ணாவும் நம்ம கொண்டு போகலாம். ஓகேவா? சரி, எல்லாத்தையும் மடிச்சிட்டு வை. முடிச்சதுக்கு அப்புறம் கூப்பிடு. ஓகேவா? நான் போய் நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்க போறேன். பாய். 1 hour later. கைஸ், சக்சஸ்ஃபுல்லா துணியை வந்து மடிச்சு வச்சுட்டோம். நீங்க வந்து பாருங்க, பாருங்களேன், எல்லாம் நீட்டா மடிச்சு வச்சாச்சு. வா உள்ளவா. டாஸ்க் வந்து முடிச்சுட்டா. இப்ப எப்படி இருக்கு? வீடோட ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் நீட் ஆயிடுச்சா? நீட்டா தான் இருக்கு. இருந்தாலும் உனக்கு இன்னும் முடியல. டாஸ்க் இருக்கு. எனக்கு இனிமேல் இருக்கு. மணி என்ன 1 மணி நேரம் டைம் எடுத்திருக்கியா? 3:45 இப்ப டைம். 2:45 ஸ்டார்ட் பண்ணா 3:45 கரெக்டா முடிச்சிருக்கான். அடுத்து வந்து இன்னொரு டாஸ்க் வந்து நம்ம வந்து ஈவினிங் கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். சரி, பாவம் பிள்ளை பாவம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சண்டே ஒரு டே தான் லீவ் அவளுக்கு. ஸோ அதனால ரெஸ்ட் எடுக்கட்டும். ஓகே, அதனால எந்த டிஸ்டர்ப் பண்ணா. பட் ஈவினிங் வந்து வச்சு செய்வோம். ஓகே. 2 hours later. இப்போ வந்து எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா விஓசி திருநெல்வேலி விஓசி கிரவுண்ட்ல தான் இருக்கிறோம். இப்போ வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுக்க போறேன். அவன் வந்து இதா இருக்குல்ல, ரவுண்ட ஃபுல்லா ஒரு சுத்தணும். எனக்கு கண்ணு போனது சும்மா போயிட்டு வா. இது வந்து சின்ன டாஸ்க் தான். இதுக்கப்புறம் இன்னொரு டாஸ்க் இருக்கு, அதுவும் பண்ணணும். ஓகேவா? சரி, டாஸ்க்குள்ள போயிட்டு உனக்கு ஓகே நான் பண்ணிடல. 3 ரவுண்டு தான். 2 ரவுண்டு இப்படி போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 1 போயிட்டு 2 ரவுண்ட் போயிட்டோம். சரி போயிட்டாரியா? ஓகே, பாய். போயிட்டாரியா? அதெல்லாம் நிறைய கிளம்பு. சரி ஓகே, போயிடலாமா? போயிட்டா வாங்க போலாம். கால் வலிக்குதான். கால் வலிக்குதானே? கால் தான் வலிக்கல, இன்னைக்கு ஏற்கனவே கால் வலிச்சுட்டு தான் இருந்தது. கைஸ், இப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த விளையாட்டு ஜாமான் எங்க இருக்கு? அந்த இருக்கு. அந்த விளையாட்டு ஜாமான் சாரி உடுத்துட்டு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு போய் நம்ம வந்து ஃப்ரீயா வந்து ஒரு பொருளை கேட்க போறோம். இங்கதான். ஓகே, போய் அவங்க என்ன திட்டி விட்டாங்கன்னா அவ்வளவுதான். சரி, போய் பண்ணிட்டு வா. அந்த பூ மாதிரி வச்சிருக்கீங்களா? அது எங்கக்கா? எவ்வளவுக்கா இது? 60 ரூபாயா? அதான் ரீச் இருக்கு. அந்த மாடலுக்கு குவாலிட்டி மாடல். காசு எடுத்துட்டு வரல, இது சும்மா தருவீங்களா? இல்ல ஜிபே அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாமா? பண்ணலாம். நான் சும்மா தருவேன் நினைக்கேன். இல்லக்கா, ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், அதுக்குதான் சும்மா தருவீங்களான்னு கேட்டேன். சரிக்கா, காசு நான் வாங்கிக்கிறேன். எவ்வளவு? 60 ரூபா. பாப்பா அங்க
10 minutes later. சரி உன்னோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு சொல்லு. என்னோட ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே எப்படி வாங்க முடியும் போனேன். அந்த அக்கா இப்படி பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. எடுத்து காசு இல்லாம ஆடிட்டு அதுக்கப்புறம் நான் ஜிபே பண்ணி வாங்கிக்கிறேக்கா நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா ஜிபே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஜிபே பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. அதுவும் நான் ஏதோ பழைய பீஸ் வாங்கிட்டேன் போல. அப்புறம் திரும்ப போய் புதுசு வாங்கிட்டு வந்துட்டோம். நல்லா எரியும். சாப்பிட்டுக்கலாமோ? போலாம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ப்ரௌனி சாப்பிடுதா? ப்ரௌனி சாப்பிடுது. நல்லா இருக்குல்ல? நான் வந்து போலி தேங்காய் போலி. அவள் வந்து இது என்னது ப்ரௌனியா? டபுள் சாக்லேட் ப்ரௌனி. ஓகே, இதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு சந்தைக்கிறேன். ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. பாய் சொல்லிடுது. பாய் காய்ஸ். பாய் சொல்லு. பாய். ஓகே கைஸ், இப்போ டாஸ்கெல்லாம் ஓரளவு முடிஞ்சிட்டு. நான் 24 hours முடியல, ஒரு 10 hours முடிஞ்சு 10 or 12 hours முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். 12 hours முடிஞ்சிருக்கும். ஆனால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. எதுக்குன்னா நைட் ஃபுல்லாக அப்படியே போயிடுவான். மறுநாள் வந்து நானும் வேலைக்கு போயிடுவேன், இவனும் காலேஜ் பார்க்க போயிடுவான். அதனால 6 மணி வரை டைம் இருக்கு. அது வரைக்கும் முடிஞ்சா பண்ணுவோம், இல்லைன்னா டாஸ்க் வந்து வாய்ப்பே இல்லை. சரி ஓகே, அப்போ சரி டாஸ்க் முடிஞ்சே வச்சுக்கிறோம். ஆனா அடுத்த டாஸ்க்ல நான் செத்தேன். ஆனா அடுத்த வீடியோல வந்து 24 hours எஸ் சேலஞ்ச் வராது. ஆனா கண்டிப்பா இன்னொரு நாள் வந்துட்டு நம்ம 24 hours எஸ் சேலஞ்ச் வந்து பண்ணுவோம். சரிங்களா? கண்டிப்பா பண்ணணும். நம்ம இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்றத வீடியோலயே நீங்க பாத்திருப்பீங்க. அண்ட் இதுல வந்துட்டு அந்த லாஸ்டா பண்ண அந்த டாஸ்க் மட்டும்தான் கொஞ்சம் awkward-ஆ இருந்தது. தைரியமா பண்ணிட்டாவ. ரொம்ப பயமா இருந்தது. ஐயோ இது திட்டி விட்டுருவாங்களோ, அடுத்த அவ்வளவுதான். அப்புறம் ஓகே, அந்த அளவுக்குலாம் இல்ல, ஓகே தான். ஓகே गाइस, வீடியோ வந்து யாரும் லைக் பண்ணாம பார்க்காம பார்த்தீங்கன்னா லைக் போட்டுருங்க. லைக் ஆர் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க. அடுத்து வந்து அடுத்து என்ன நாங்க வந்து என்ன வீடியோ மிஸ்டேக் பண்றோம்னு அதை வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்பதான் அடுத்து வந்து நாங்க கொஞ்சம் திருத்த முடியும். கை வலிக்குது, திருத்த முடியும். சோ அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்புறம் இந்த சேலஞ்ச்ல வந்துட்டு உங்களுக்கு எந்த டாஸ்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்த்துட்டே இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். இதோட பாய். நாங்க போயிட்டு வரோம். பாய்.